எடுத்து வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம், எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். முதல் அதிகாரத்தில் என்ன பண்றார்? அவர் பிதாவாகிய தேவன் உலகத்திற்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், எதனால பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொண்டார். அதான் முதல் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கரை திரை அற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமுள்ள ஒரு ஜனமாய் மாறும்படியாய் அந்த தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். அப்ப இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? நம்ம ஒரு பாடுகளின் மத்தியில சபைக்கு வந்தோம், நம்ம ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே சபைக்கு வந்தோம், நம்ம ஒரு வியாதியின் மத்தியில ஒரு சபைக்கு வந்தோம், நம்ம ஒரு கடனின் மத்தியில ஒரு சபைக்கு வந்தோம். இதெல்லாம் நடந்து சபைக்குள்ள வந்ததற்கான பிரதான நோக்கம் என்ன? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். இப்ப தெரிந்து கொண்ட தேவன் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்காக ஒரு பலி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்காக செலுத்தப்பட்ட பலிதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனா இருக்கிறார். அப்ப என்ன நடக்குது? பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டு குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாய் நம்மை மீட்டு கொண்டு, அதே அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி என்னும் அச்சாரத்தை நம்மேல் தந்தவராய் இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை வச்சு என் மேல என்ன பண்ணிட்டாரு? சீல் போட்டுட்டார். இதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு பவுல் சில காரியங்களை நினைப்பூட்டுகிறார். அந்த நினைப்பூட்டுறதுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இதுதான், நீங்கள் உங்கள் அந்த காலத்திலே பாவத்திலே அக்கிரமத்திலே என்ன பண்ணீங்க? மரித்து போயிருந்தீர்கள். நீங்க கிறிஸ்தவர்களாய் வாழும் பொழுது நினைக்க வேண்டிய ஒரு பிரதானமான வசனம் என்னன்னா, நான் ஏதோ கெட்ட பழக்கத்தில் இருந்தேன், கெட்ட சுபாவத்தில் இருந்தேன். பழக்க வழக்கங்களை மாற்றுவது கிறிஸ்துவம் அல்ல, சுபாவங்களை மாற்றுகிறது கிறிஸ்தவம் அல்ல. செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிறதா இருக்கிறது. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களா இருந்த நம்மை அப்ப உயிர் தெளிந்த அப்புறமா ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள வரான், அப்பதான் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். அப்போதான் அவனுடைய பழைய பழக்க வழக்கம் எல்லாம் என்ன பண்ணுது? மாறுது. ஆனா அதுக்கு பிரதானமாய் முக்கியமா இருக்கிற காரியம் என்ன? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கொண்டிருந்த நம்மை தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் மீட்டு, இப்ப இது நடந்ததுனால இன்னொரு குழப்பம் வந்துடும். நான் ரொம்ப ஸ்பெஷல் போல இருக்கு, ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப ஒரு தற்பெருமை வந்துடும், நான் தான் ரொம்ப முக்கியமான ஆள், எங்க வீட்லயே நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்ட, அப்படி வந்துடக்கூடாதுன்னு தான் அதே 2ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தில் சொல்றார், 8ஆம் வசனத்தில் சொல்றார், இலவசமாய் கிருபையால் நீதிமானாக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவா இருக்கிறது. பவுல் ஒரு பில்டிங் கட்டினார்னா ப்ராப்பரா கட்டுவார், எதுக்குமே ஓட்ட கொடுக்க மாட்டார், எதுக்குமே லூப் தர மாட்டார். ஒருவேளை தற்பெருமை வரக்கூடாதுன்னு தான் சொல்றாரு, எப்பா இது உங்களால் உண்டானதே அல்ல. ஏன்னா மாம்சம் எப்படி கிரியை செய்யணும்? நான் ரொம்ப ஸ்பெஷலுங்க, நான் இல்லைன்னா சர்ச்சையே நடக்காது, நான் இல்லைன்னா ஆண்டவர் ஆராதிக்க ஆளே கிடையாது, நான் இல்லைன்னா சர்ச்சையே ரொம்ப அது கிடையவே கிடையாது. இது உங்களால் உண்டானது அல்ல. இன்னைக்கு நீங்க தேவனை தேடி வந்திருக்கீங்கன்னா இது கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது, இது கர்த்தருடைய ஈவா இருக்கு, இது கிஃப்டா இருக்கு. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டோ. இப்ப இதெல்லாம் சொல்லி அடுத்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வரும்போது சபையிலே தேவ ஜனம் எப்படி வாழணும் அந்த வசனத்தை பத்தி தான் பேசுறேன். 3ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரமும் சபையில ஜனங்கள் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டவர்களா இருக்கணும். அதுல தான் அந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் சொல்றாரு, நீங்க ஒரே தேவனையும் ஒரே பிதாவையும் ஒரே ஞானஸ்தானத்தையும் ஒரே சபையையும் ஒரே கிறிஸ்துவை உடையவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் தேவ ஜனமாய் மாற்றப்படுகிறீர்கள். அப்ப இங்க ஒரேன்னு சொல்ல ஒண்ணுன்னு சொன்னா சபைக்குள்ள அநேக கிறிஸ்துக்கள் போதிக்கப்படுகிறார்கள், சபைக்குள்ள அநேக தந்திரமான வஞ்சகமான உபதேசம் காணப்படுகிறது, சபைக்குள்ள பிதாவுக்கு வேற ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார்கள், சபைக்குள்ள ஆவியானவருக்கு வேற ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க, சபைக்குள்ள சபை ஐக்கியத்துக்கு வேற ஒரு தோற்றத்தை தராங்க. பிசினஸ் கிளாஸ் பீப்புள் எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, ஏழை மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஒன்னா இருப்பாங்க. அதை பவுல் சுட்டி காட்டுறார், எப்பா நீங்க ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டது, நீங்கள் ஒரே போஜன ஒரே பந்தியில உட்காரதுக்கான நோக்கம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ள யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை,
அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நாம் எல்லோரும் ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப சபைக்குள்ள பாகுபாடே கிடையாதுப்பா. சபையில இருக்கிறவங்க பாகுபாடு பார்க்கலாம், ஆனா ஆண்டவர் பார்வையில ஒருவரும் பாகுபாடு என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவனாய் இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நீங்களும் அப்படிதான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போன வாரத்தில் நம்ம வாசிச்சோம். பிள்ளைங்க கிட்ட வராரு. இப்ப எல்லாருக்கிட்டையும் பேசிட்டே வரும்போது கடைசியா பிள்ளைங்க கிட்ட வந்து சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா உன் தகப்பனையும் தாயும் நீ என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். அப்ப தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும்னா தகப்பனும் தாயும் கனம் பண்ணும் விதமா நடக்கணும். நான் இதை போன வாரம் சொல்லல, ஏன்னா பசங்க ரொம்ப டாக்டிக்கலா பேசுவாங்க. நான் இங்க பேசும்போதே சில பேர் பாரு உனக்கு தான் சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் சில பேரை நான் மேலே அனுப்பிச்சிட்டு இன்னைக்கு பேசுறேன். நீங்க உங்களுடைய மரியாதையை டிமாண்ட் பண்ணக்கூடாது, ஏர்ன் பண்ணணும். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது புரியுதா? நான் தான் உன்னை பெத்த தாய். நீங்க ஜெபிச்சிங்கன்னா அவங்க ஜெபிப்பாங்க. பெத்த தாய்க்கும் ஜெபத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உனக்காக நான் கண்ணீர் சிந்தி வேலைக்கு போறேன், பைபிள் படி. நீங்க படிச்சீங்கன்னா அவங்க படிப்பாங்க. நீங்க கண்ணீர் சிந்துறதுக்கும் அவன் பைபிள் படிக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பசங்க பார்க்கறதுல ஒரு ஆர்வம் உண்டாகும். அந்த ஆர்வம் அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக மாறும். ஏன் வீட்டில் முறுமுறுப்பு வருது, ஏன் வீட்டில் கசப்பு வருது, அதனால அவர் அழகா சொல்றாரு, பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணாதீங்க, ட்ரிகர் பண்ணாதீங்க, கோபம் ஊட்டாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பண்ணாத ஒரு விஷயத்த உங்க பிள்ளைங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க. அவங்க நல்லா யோசிப்பாங்க. நீங்க அதிகாலை எழுந்து ஜெபிச்சிங்கன்னா அவன் 7 மணிக்கு எழுந்தும் போது டேய் ஜெபிடானா அவன் ஜெபிப்பான். அது 1 நிமிஷம் ஆனாலும் கூட 2 நிமிஷம் ஆனாலும் கூட கண்ணை மூடிடுவான். அதுதான் அப்படியே அவங்களுக்கு என்னவா மாறும். நீங்க எழுந்தவனே போய் டீ வாங்கினு வா, டீ போட்டு வச்சிருக்கிறேன் இப்படின்னு பேசுனீங்கன்னா உங்க பிள்ளை ஜெபிக்காது. அதனால தான் சொல்றாரு, ரொம்ப டாக்டிக்கலா சொல்றாரு. நீங்க உங்க பிள்ளைகள் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க செஞ்சு காட்டுங்கப்பா. அதனால தான் சொன்ன மரியாதையை நீங்க என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். கனத்தை நீங்க சம்பாதிக்கணும். அதை டிமாண்ட் பண்ணக்கூடாது. நீங்க டிமாண்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் உங்க பிள்ளை உங்க பேச்சியே என்ன பண்ணாது, கேட்காது. அப்ப நான் என்ன பண்ணணும், நான் எப்படி என் பிள்ளை நடக்கணும்னு ஆசைப்படுறணும், நான் அப்படி நடந்து காட்டணும். சில பேர் நீங்க நடந்தாலும் சிலது உருப்படாம போகுது. அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஏசாவை விட்டது போல விடாதபடி ஆண்டவர் எப்படி யாக்கோபை சிநேகித்தாரோ அதை போல சிநேகிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்க பாரப்படும் பொழுதுதான் நான் நிறைய போன வாரம் நான் ஒரு காரியத்தை சொன்னேன். ஆண்டவர் பைபிள்ல லேடிஸ் பண்ண பிரேயருக்கு பதில் கொடுக்காம இருந்ததே கிடையாது. லேடிஸ் பண்ண நீங்க பைபிள் எடுத்து பாருங்க, எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கார். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன், தன்னுடைய சொந்த மகன் சாகுறான், ஆண்டவரே என் பிள்ளை என்ன ஆகுறான், சாகுறானேன்னு கேட்கும்போது ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தரல. நான் அதே மாதிரி உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க யாரை வேணா பைபிள்ல இருந்து எடுத்து பாருங்க, விமன் பண்ண ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து தான் இருக்கார். அப்ப இதுல இருந்து என்ன வருதுன்னா, உங்க மேல இன்னும் பாரம் அதிகமா இருக்கு. உங்க மேல இருக்கிற பாரமும் கடமையும் என்னவா இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஏன்? நான் ஜெபிச்சா சூழ்நிலை மாறும். நான் ஜெபிச்சா என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை ஜென்ஸுக்கு வர சோர்வு கூட லேடிஸ்க்கு என்ன பண்ணக்கூடாது, ஏன் வரக்கூடாது, ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருக்காரு. லேடிஸ் பண்ண எந்த ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்காம இருந்ததே கிடையாது. நீங்க ஆகாருடைய கண்ணீரை எடுத்து பார்க்கலாம், நீங்க அன்னாளுடைய கண்ணீரை எடுத்து பார்க்கலாம், நீங்க எலிசபெத்தினுடைய கண்ணீரை எடுத்து பார்க்கலாம். இங்க எல்லார் மத்தியிலும் தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தவரா இருக்கிறார். எஸ்தருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என் ஜனத்தை யாருன்னா காப்பாற்றணும்னு சொல்லி எஸ்தர் போய் மொர்தெகாய் கிட்ட சொல்லும் போது மொர்தெகாய் சொல்றாரு, அம்மா நீ தான் ஜனங்களை காப்பாற்றணும், நான் எப்படி காப்பாற்றுவேன், ராஜாக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லையே. ராஜா கிட்ட ஆண்டவர் நான் கொண்டு போவார். அப்போ அந்த மாதிரி தான் ஆண்டவர் தெபோரால ஆண்டவர் அப்படிதான் எழுப்பினார். எதற்காக இதெல்லாம் சுட்டி காட்டுறோம், உங்க மேல தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அதே போல அந்த மாதிரி பேசிட்டே வரும்போது இப்ப பவுல் ரோமன் சோல்ஜர்ஸை பத்தி பேசுறாரு. நீங்க ஒரு போருக்கு தயாராகுறீங்கப்பா, நீங்க ஒரு யுத்தத்துக்கு தயாராகிறீங்க. நீங்க போட போற சண்டை, நீங்க போட போற யுத்தம் யாரோடு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்லவே.